ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த கோவிலிற்கு 1830 வாக்கில் சிதம்பரம் செட்டியார் என்பவர் 13 ஏக்கரை எழுதி வச்சிருக்கார். அதை வைத்து அன்னதானம் நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த 13 ஏக்கர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இது இருந்தது என்றால் கோயில் பக்கத்தில் இன்னைக்கு கிரவுண்டு ரஃப்லி 1.25 to 1.5 கோடி கீழே கிடையாது. 13 ஏக்கர்னு சொன்னால் ஒரு ஏக்கர் 18 கிரவுண்டு. ஸோ 15ன்னு வச்சாலே 15, 13, 210 கிரவுண்டு. ஸோ 200 to 300 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடத்தை வெறும் சில லட்சங்கள் என காட்டி கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 2024. இதை எதிர்த்து வழக்கு போட்டு இப்போ வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. சிவன் கோயில் சொத்து குலநாசம்பாங்க, பெருமாள் கோயில் சொத்தையும் இவர் எடுத்திருக்கார். இவர் நல்ல பக்தர் தான். இவர் கலைஞர் அறிவாலயத்துக்கு கூட வாஸ்து பூஜை பூமி பூஜை போடாமல் ஆரம்பிச்சது கிடையாது. அப்படி டன்னு கணக்காக பணம் வாங்குறாங்களாம். எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க வேலைக்கு போகிற இடத்துலலாம் சூட்கேஸாக சேர்த்து தனி வீடு வாடகைக்கு எடுத்துட்டு அதில் சேர்த்து வைக்கிறாங்கன்னு இவர் பேசிய காணொலி நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் வேலைக்கு அந்தந்த எங்கே இந்த ஹர்கர் கா பானி ஸ்கீம் நடக்குதோ அங்கே போகிறதுக்கு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் லஞ்சம் திரு KN ரவிச்சந்திரனுக்கு கொடுத்து அந்த போஸ்டிங்கை வாங்குறாங்க. இன்னைக்கு 300 கோடி ரூபாய் சொத்தை 80 லட்சத்துக்கு தான் காட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னா இந்த விஷயங்கள் அவரை சும்மா விடாது. ஏற்கனவே இந்த நீங்கள் இந்த துறையில் முனிசிபல் துறையில் மாட்டியிருக்கு, வார்டு துறையிலையும் மாட்டியிருக்கு. அதன் பிறகாக இது வரப்போகிறது. இதை தாண்டியும் மத்தியில் தற்போது உள்ள சீஃப் ஜஸ்டிஸ் ஈடியுடைய பவர் மேலே கொஞ்சம் சந்தேகம் அதிகம் காட்டுபவர். ஆனால் அடுத்து வரும் சீஃப் ஜஸ்டிஸ் 22ஆம் தேதி மாறுகிறார். அவர் ஊழல் என்பது கரையான், மொத்த பில்டிங்கையே அரிச்சிடும் என்று சில தீர்ப்புகளில் சொல்லியிருக்கார். எனவே ஆதாரங்கள் தெளிவாக இருக்கிற வழக்கில் இப்போ 4780 கோடிக்கு மண் அள்ளினாருங்கிறது தெளிவாக ஆதாரங்கள் இருந்து எஃப்ஐஆர் போடல. இந்த வழக்கில் 150 பேர் பணம் கொடுத்து இந்த பணம் வெளிநாட்டிற்கு ஹவாலால போயிருக்குன்னு ஈடியுடைய அந்த லெட்டர் கூறுகிறது. சார், இன்னைக்கு நிச்சயமாக நேரு மீதான இந்த வழக்குகள், ஏன்னா அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நம்ம சென்னையில் மட்டும் கடந்த 10 வருஷத்தில் அவர் போட்டிருக்கிற ஸ்கீம்ஸ் நான் எங்கேயும் நீங்கள் போன வேணாம், TVH அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தால் குறைஞ்சபட்சம் 50,000 கோடிக்கு மேலே பல திட்டங்கள். நிச்சயமாக KN நேரு மீது அடுத்த வழக்கு வரும். அதை தாண்டி ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடம் ரிலேட்டபிளான ஒரு விஷயத்துல சிக்கியிருக்கதா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது மட்டும் அல்லாமல் திருப்பதியில 44 லட்சம் ரூபாய்க்கு காணிக்கை கொடுத்த அவருடைய பேர் அந்த டிஜிட்டல் போர்டில் வந்ததை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது கோபமாக பதிலடித்து அந்த இடத்த விட்டு நகர்ந்த ஒரு வீடியோ நேற்று பெரிய லெவலுக்கு பேசும் பொருளாக இருந்தது. அதனுடைய பரபரப்பு அடங்கி கொஞ்ச நேரம் கூட ஆகலை. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடப்பிரச்சனை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறி இருக்கு. என்ன நடக்குது அந்த திருச்சியை சுற்றில இருக்கக்கூடிய இடப்பிரச்சனைகள்ல? இல்லை, 2 விஷயம். இடி ரெய்டு பண்ணப்ப பல்வேறு டாக்குமெண்ட்டுகளை எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று மாத்திரம்தான் நீங்க சொன்ன நகர்ப்புற கார் டிக்கிலேருந்து ஒரு ஒயிட் கலர் பெட்டி மாதிரி எடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இவருடைய ரவிச்சந்திரன் அவருடைய PA ஃபோன்ல இருந்து இதுக்கு நகர்ப்புற வேலை, இதுக்கு இன்ஜினியர் வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணவங்களுக்கு ஹால் டிக்கெட்டு இதெல்லாம் போனதுக்கு யார் யாருக்கு வேலை கொடுக்கணும், இங்கேருந்து பணம் வந்துருச்சுங்கிறதுக்கூடிய ரெக்கார்டுகள் எல்லா ட்ரெயிலில் ஒரு 150 கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. இப்போ 2538 பேருக்கு வேலை கொடுத்தாங்கன்னா 150 பேருக்கு உள்ளது தெளிவாக எடுக்கப்பட்டிருக்கு ரெக்கார்ட்ஸ். இதை மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த மாத்திரம் தான் பார்க்குறீங்க. இதற்கு சமமாக அவர் டுவாட் என்கிற தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை இது குடிநீர் வாரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்ரோ குடிநீரா இல்லை, மெட்ரோ தவிர தமிழ்நாடு முழுக்க இருக்கிற குடிநீர் வாரியத்தில் மத்திய அரசின் நிதியில் ஜல்ஜீவன் திட்டம்னு ஒன்று இருக்குது. அதில் என்னடான்னா எல்லா கிராமத்திற்கும் குழாய் மூலம் குடிநீர் தரணும், வீட்டுக்கு வீடு தரணும். அதாவது ஹர்கர் கா பானி, இல்லந்தோறும் குடிநீர்னு சொல்லிட்டு முதல்ல தெருவுக்காவது கொடுக்கணும், அதன் பிறகாக வீட்டுக்கு கொடுக்கணும். உதாரணமாக திருச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம்ங்கிறது 12 மாவட்டத்துக்கு அங்கேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகுது. இதற்காக 2021 வாக்கிலேயே தமிழகத்துக்கு 15,000 கோடி அலோகேட் பண்ணதில் பெரும்பாலான ஊர்களில் வெறும் 1-2 பைப்பை போட்டுக்கிட்டு வெறும் இந்த ரோட்டில் பைப்பை சொருகிட்டு வேலையை முடிச்சாச்சுன்னு கணக்கு காட்டிய
கூறியதாக சில வீடியோக்கள் வைரலானது. இதே நேரத்தில் கண்ணன் என்பவர் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு வந்து இந்த ஸ்கீமில் எங்கேயுமே செய்யாமல் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்கலாம் வழக்கு போட்டு, ஆனால் அவரே அந்த டிபார்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்டர் என்பது அவருடைய சகோதரர்னு சொல்லி அந்த வழக்கை ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் உச்சநீதிமன்றம் போவேன்னு ஒரு காணொலியில் பேசியிருந்தார். அவர் சொன்னது என்னன்னு சொன்னால், அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற இன்ஜினியர்ஸு அப்படி டன்னு கணக்காக பணம் வாங்குறாங்களாம், எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க வேலைக்கு போகிற இடத்துலலாம் சூட்கேஸாக சேர்த்து தனி வீடு வாடகைக்கு எடுத்துட்டு அதில் சேர்த்து வைக்கிறாங்கன்னா இவர் பேசிய காணொலி நான் வச்சிருக்கேன். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் வேலைக்கு அந்தந்த எங்கே இந்த ஹர்கர் கா பானி ஸ்கீம் நடக்குதோ அங்கே போகிறதுக்கு 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் லஞ்சம் திரு KN ரவிச்சந்திரனுக்கு கொடுத்து அந்த போஸ்டிங்கை வாங்குறாங்க. அதற்கும் ஆதாரங்கள் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஈடிக்கிட்ட இருக்குன்னால் தற்போது அவங்க லெட்டர் எழுதி 2 வாரம் கூட ஆகல. ஏன்னா போன வாரம் தான் இன்னொரு வழக்கு வந்தது. மணல் கடத்தில் ஆதாரங்கள்லாம் என்ன சார்? ஃபைல்ஸா, பென்ட்ரைவா, இல்லை ஹார்ட் டிஸ்கா? சார் இப்போ நீங்கள் அதாவது நீங்கள் வேலை அப்ளை பண்ண 2 லட்சம் பேர் அந்த 2538 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் பலர் திரு KN நேருடைய தம்பி KN நேருடைய இவருடைய பிஏவிற்கு அனுப்பிச்ச SMS எனக்கு வேலை கொடுங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டு, அதாவது அவங்க ஒரு இது அனுப்புவாங்க, 10 ரூபா நோட்டை ஃபோட்டோ எடுத்து இந்த நம்பரை மாத்திரம் அனுப்புவாங்களாம். இது 20 ரூபா நோட்டு மக்களுக்கு புரியறதுக்கு இந்த நோட்டில் இருக்கிற நம்பரை மாத்திரம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்களாம். அந்த KN ரவிச்சந்திரனுடைய சகோதரர் அந்த நோட்டை காமிச்சா இந்த நம்பர் மேட்ச் KN ரவிச்சந்திரன். ஸோ அந்த ரவிச்சந்திரன் அவருடைய ஆள் வந்து பார்ப்பாராம். பார்த்துட்டு இந்த நோட்டை காட்டின உடனே அவர் ஒரு அக்கௌண்ட் நம்பரை சொல்லி இந்த அக்கௌண்ட்டுங்க இந்த 25 35 லட்சம் ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி அந்த பணம் வந்த பிறகு இவருக்கு அனுப்புங்க, கொஸ்டின் பேப்பர் அனுப்புறதோ இல்லை மார்க் கொடுத்து செலக்ட் பண்ணலான்னு. இந்த ட்ரெயில் உடைய ரெக்கார்ட் 150 பேர் வேலை கிடைச்சவங்களுடைய கம்ப்ளீட் ட்ரெயில் ஈடி எடுத்துருக்கு. எவ்வளோ சார் அமௌண்ட் வருது? 150 × 30 லட்சம் போட்டிங்கன்னா 45 கோடின்னு வச்சுக்கோங்க. பட் இதே 2538 பேருக்கு கொடுத்துருக்கலாம், இன்னும் அதிகம் கூட இருக்கலாம். அதனால இதே மாதிரி பல நூறு ட்வாட் இன்ஜினியருக்கு 50 லட்சத்துலேருந்து 1 கோடிக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதையும் அந்த ESIRல எனக்கு படித்த ஞாபகம் இருக்குது. பட் அதோடைய ரெக்கார்டை போடல சார். ஏற்கனவே ஹைகோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது, அடுத்த வாரம் வருகிறது. அது என்னன்னு சொன்னால், மணல் கடத்தலில் 38 கோடி ரூபாய்க்கு தான் தமிழ்நாடு அரசு மண் அள்ளி இருக்கோன்னு பில்லு போட்டிருக்காங்க. ஆனால் எடுக்கப்பட்ட மண் 4700 கோடி ரூபாய்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி DGPக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, FIR போடுங்கன்னு. ஒரு வருஷமாக போடலைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிர்த்தாப்பில் போட்ட வழக்கில் 3 வாரம் தள்ளி போட்டிருக்காங்க. 1 வாரம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த வாரம் வரும். ஸோ இப்போ இது 2 வாரம் இப்போ தான் அனுப்பிச்சிருக்காங்க லெட்ரு. அந்த லெட்டரை KN நேரு பேரில் FIR போடணும் அப்படின்னு சொன்ன இதை அந்த லெட்டரை தமிழக முதலமைச்சரின் ஃபேமிலியுடைய ஒப்புதலோடு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் தான் வெளியிட்டார் என்பதாக செய்தி வருது. இல்லை, ஏன்னா இது ஒரு வருஷமா இருக்கு. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் பேரை சொல்லிருங்களேன். இல்லை, அமைச்சர் சொல்லப்படுகிறது. இது விளையாட்டுத்துறை இந்த கல்வித்துறை அமைச்சர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஏன்னா இது இந்த மணல் கடத்தல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த லெட்டர் லீக் ஆகல. ஆனால் இந்த லெட்டர் மாத்திரம் எப்படி லீக் ஆகுது? ஏன்னா அவர் திரு 2021 ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள் கழித்து ஏதோ சில ப்ராஜெக்டுகள் வந்து ஏதோ ஒரு தொகையை கொடுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்த பொழுது, நீங்கள் இனிமேல் எல்லாத்தையும் மாப்பிள்ளை சார்ட்ட டீல் பண்ணிக்கன்னு தலைவரே அதெல்லாம் வேண்டாம். இல்லை இப்போ எதுக்கும் பார்த்துட்டு போங்கன்னா, தலைவரே எனக்கு கீழே 41 MLAக்கள் இருக்கிறார்கள் என்று நேரு சொன்னதாகவும் சூப்பர் முதலமைச்சருக்கு அந்த அளவிற்கு அவர் மரியாதை கொடுக்கவில்லை என்ற ஒரு வருத்தம் முதலமைச்சருக்கு இருக்கிறது என்றும் சொல்லி, இந்த நேரத்தில் எப்படியும் ED வழக்கு வந்துடும், இன்னைக்கு இல்லைன்னா 1 வாரம் 15 நாள் ஆகும், இப்பயே வெளியிடலாம் என்று முதலமைச்சர் அனுமதியுடன் தான் அந்த கடிதம் மீடியாவிற்கு வந்தது. ED தரப்பிலிருந்து லீக் ஆகவில்லை என்று தெளிவாக வருது. ஸோ அங்கே பெரிய புகைச்சல் இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, முதலமைச்சருக்குமே ஒரு புகைச்சல், சின்ன புகைச்சல் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க திருப்பதியில் போய், அதுக்கு முன்னாடி சட்டநாதர் கோயிலில் போயிட்டு இது பண்ணார். நமக்கெல்லாம் தெரியும். நான் தான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் பிறந்த நாள் அன்றைக்கி, நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் எந்த கோயிலில் போனால் கேஸிலேருந்து வெளியில் வரலாம். திரு கனிமொழி அம்மையாருக்காக வசந்தி ஸ்டான்லிங்கிற அம்மையார் போய் வழக்குறுத்தீஸ்வரர் கோயில்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் வழக்குலேருந்து வெளியில் வரத்துக்குன்னே ஒரு கோயில், அங்கே போய் மாதம் அர்ச்சனை பண்ணாங்க. இது திரு கருணாநிதி அவர்கள் தப்பிக்க வேணும்னு சொல்லிட்டு செல்வியும் கலாநிதி காவேரி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் மனைவி எல்லாம் போய் காலஹஸ்தியில் போய் பூஜை பண்ணாங்க. ஸோ இப்பொழுது சட்டநாதர் நிறைய கோயிலெலாம் இருக்குது கேஸில். ஆனால் இவர் இந்த ஒரு வழக்கில் நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த கோவிலிற்கு 1830 வாக்கில்
சிதம்பரம் செட்டியார் என்பவர் 13 ஏக்கரை எழுதி வச்சிருக்கார், அதை வைத்து அன்னதானம் நடத்தணும்னு சொல்லிட்டு. அந்த 13 ஏக்கர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இது இருந்தது என்றால், கோயில் பக்கத்தில் இன்றைக்கி கிரவுண்டு ரஃப்லி 1.25 1.5 கோடி கீழே கிடையாது. 13 ஏக்கர்னு சொன்னால் ஒரு ஏக்கர் 18 கிரவுண்டு. ஸோ 15ன்னு வச்சாலே 15 13 210 கிரவுண்டு. ஸோ 200லேருந்து 300 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடத்தை அந்த ட்ரஸ்டிக்குள்ளே ஒரு வாரிசை பிடிச்சேன்னா 1830லேருந்து 4 தலைமுறை மாறிச்சுன்னா வச்சு இவங்களுக்கு வித்ததாக. இப்போ திருச்சியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, நீங்கள் இப்போ நம்ம இருக்கிறது கிண்டியில் இருக்கிறோம். ஸோ கிண்டியுடைய ப்ராப்பர்ட்டி அசோக் நகர் SROவில் வரலாம், இல்லை ஆலந்தூரில் வரலாம், இங்கே தான் பண்ண முடியும். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியை 300 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை வெறும் சில லட்சங்கள் என காட்டி கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 2024. இதை எதிர்த்து வழக்கு போட்டு இப்போ வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. சார் சிவன் கோயில் சொத்து குலநாசம்பாங்க, பெருமாள் கோயில் சொத்தையும் இவர் எடுத்திருக்கார். இவர் நல்ல பக்தர் தான். இவர் கலைஞர் அறிவாலயத்துக்கு கூட வாஸ்து பூஜை, பூமி பூஜை போடாமல் ஆரம்பிச்சது கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவர் இன்னைக்கு எப்படி கோயில் சொத்தை கொள்ளையடிச்சாங்கன்னு நமக்கு பயமாக இருக்கிறது. இந்த விஷயம் முழு உண்மை என்றால், ஏன்னா ஈஸி எடுத்து நான் பார்த்துட்டேன், என்னுடைய வலைதளத்திலையும் எடுத்து போட்டிருக்கிறேன். KN மணிவண்ணன் தான் வாங்கியிருக்கிறார். சில மாரிதாஸ் போன்ற நண்பர்கள் அந்த முழு டாக்குமெண்ட்டையும் சர்டிஃபைடு காப்பி வாங்கி ஃபோட்டோவோடு அவர் பெயர் இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 300 கோடி ரூபாய் சொத்தை 80 லட்சத்துக்கும் தான் காட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னா இந்த விஷயங்கள் அவரை சும்மா விடாது. ஏற்கனவே இந்த நீங்கள் இந்த துறையில், முனிசிபல் துறையில் மாட்டியிருக்கு, வார்டு துறையிலையும் மாட்டியிருக்கு. அதன் பிறகாக இது வரப்போகிறது. இதை தாண்டியும் இது இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கழிவுநீர் அகற்று இந்த வாரியம், அதுக்கு பேரை கூட இதை மாற்றினாங்களே, இப்போ அந்த போராட்டத்தை இன்றைக்கி வரைக்கும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சு 3 வேளைக்கு உணவு போடுறேன்னு ஆரம்பிச்சது. தூய்மை பணியாளர்களுக்கு. சார், தூய்மை பணியையே நீங்கள் கான்ட்ராக்டருக்கு கொடுத்துட்டீங்க. கான்ட்ராக்ட் கொடுத்தா கான்ட்ராக்டர் தான் வண்டியெல்லாம் வைக்கணும். ஆனால் கார்பரேஷன் வண்டி இருக்கும், வண்டி மெயின்டெனன்ஸ் எல்லாம் கார்பரேஷன். ஆனால் டிரைவரையும் காசு மாத்திரம் கம்பெனி வாங்கிக்க போகுது. அதை தாண்டி திருப்பி உங்கள் காசில் இது மக்கள் வரி பணத்தை மீண்டும் வீண் செலவு செய்யப்படுது. இன்னொன்று சார், எம்ஜிஆர் என்றால் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் என்ன சார் ஞாபகம் வரும்? சத்துணவு திட்டம். சத்துணவு போட்ட பொழுது கருணாநிதி என்ன சொன்னார் என்றால், கையில் தட்டோடு மகனை பிச்சைக்காரன் ஆகிட்டு அப்பா கிட்ட சாராயத்தை வைக்கிறீங்கன்னாங்க. இப்போ இவர்கள் காலை உணவு போட்டுட்டு அதை பிரபலப்படுத்துகிறாங்க. இந்த காலை உணவு திட்டத்தை போன ஆட்சியின் போதே உங்களுக்கு இஸ்கானை கொண்டு வந்தாங்க. இஸ்கானுக்கு இவர்கள் சரியாக பணம் ஒதுக்கலைன்னு சொல்லி தன்னுடைய நிதியிலிருந்து அன்றைய கவர்னர் 5 கோடி ரூபாய் ஒதுக்கி கேண்டீன் அமைக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இப்போ இந்த ஒரு திட்டம் தான் இவங்க, நீங்கள் இப்போ அதிகபட்சம் திமுக என்ன செஞ்சுதுன்னு கேட்டால் இந்த ஒரு திட்டம் தான் பேனர் வைக்கிறாங்க. மீதி எதுவுமே இல்லைன்னா அடுத்தது சொல்லணுன்னா இங்கே பெத்த ரேஸ் ஒன்று நடத்தினாங்க. அதை தவிர ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இது போன மாதம் தான் மிகப்பெரிய அளவில் நெல்லெல்லாம் முளைச்சி போச்சுன்னு வந்தாச்சு. பட் தினமலரில் கடந்த ஒரு வாரத்தில் முளைச்சதுக்கு பிறகு மழை நின்ன பிறகாக இன்னும் முழுமையாக டெல்டாலையும் வாங்கலை, இந்த பக்கம் திருவண்ணாமலை விழுப்புரம் பகுதியிலையும் வாங்கலைன்றாங்க. இன்றைக்கு இது அடுத்த 4 நாட்களுக்கு மீண்டும் டெல்டாவில் மிகப்பெரிய மழை இருக்கிறது. இன்னும் வாங்கலன்னு சொன்னால் இந்த விஷயம் பெருசாகும். இன்னொன்று, இந்த வெள்ளத்தில் வடிகால் வடியவில்லை என்றால் ஆட்சிக்கு எதிராக வரும். சார், இன்னைக்கு நிச்சயமாக நேரு மீதான இந்த வழக்குகள், ஏன்னா அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நம்ம சென்னையில் மட்டும் கடந்த 10 வருஷத்தில் அவர் போட்டிருக்கிற ஸ்கீம்ஸ், நான் எங்கேயும் நீங்கள் போன வேணாம், TVH அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தால் குறைஞ்சபட்சம் 50,000 கோடிக்கு மேலே பல திட்டங்கள் ஆட்சியில் இல்லாமலே 50,000 கோடிக்கு மேலே ப்ராஜெக்டுகள் அவர்கள் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் பெருசாக நிலங்கள் வாங்கி டெவலப், ஏன்னா கோயம்புத்தூர் OMRங்கிறதுனா அவினாசி IT ஹைவேனா அங்கே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் இந்த சிங்கநல்லூரும் வருகிறது, அங்கே தான் இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த துறையே பிடிச்சிட்டாங்கன்னு தெரியுது. அதே மாதிரி திருச்சியில் புதிய பஸ் ஸ்டாண்ட் பஞ்சப்பூரில் வந்திருக்கு. அதை சுற்றி இவர்கள் குழுமத்திற்கு 200 ஏக்கருக்கு மேலாக வாங்கியிருக்காங்க. ஒரு ஏக்கர் 5 கோடின்னா எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அமெரிக்காவில் மிகப்பெரிய ஃபார்மை வச்சுக்கிட்டு நெப்போலியன் பார்த்து கொண்டிருக்கிறார். நெப்போலியனுக்கும் இவருக்கும் ஏதோ சண்டைன்னா மைத்துனர். ஆனால் நெப்போலியன் இப்பொழுது விஜய் எதிர்த்து பல பேட்டிகள் இப்போ கொடுத்துருக்காருன்னா 2 பேரும் சரியாக சேர்ந்து. நிச்சயமாக KN நேரு மீது அடுத்த வழக்கு வரும்.
அதை தாண்டி இன்னும் மீதமுள்ள எல்லார் பேர்லேயும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மத்தியில் தற்போது உள்ள சீஃப் ஜஸ்டிஸு ஈடியுடைய பவர் மேலே கொஞ்சம் சந்தேகம் அதிகம் காட்டுபவர். ஆனால் அடுத்து வரும் சீஃப் ஜஸ்டிஸ் 22ஆம் தேதி மாறுகிறார். அவர் ஊழல் என்பது கரையான், மொத்த பில்டிங்கே அரிச்சிடும் என்று சில தீர்ப்புகளில் சொல்லியிருக்கார். எனவே ஆதாரங்கள் தெளிவாக இருக்கிற வழக்கில் இப்போ 4780 கோடிக்கு மண் அள்ளினாருங்கிறது தெளிவாக ஆதாரங்கள் இருந்து எஃப்ஐஆர் போடல. இந்த வழக்கில் 150 பேர் பணம் கொடுத்து இந்த பணம் வெளிநாட்டிற்கு ஹவாலால போயிருக்குன்னு ஈடியுடைய அந்த லெட்டர் கூறுகிறது. ஸோ ஒரு 35 லட்சம் ரூபா ஒரு ஆளுக்கு வேலைக்கு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செய்வான்? ஸோ இதை நம்பி படிச்சுட்டு வேலை கிடைக்காம போன எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க. இவர்களுடைய சாபங்கள் கோயில் நிலத்தை எடுத்துக்கொண்டது 300லேருந்து 600 கோடி வரைக்கும் மதிப்புங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தால் தான் நான் மதிப்பு சொல்ல முடியும், பின்னாடி இருந்தால் எனக்கு தெரியாது. குறைந்தபட்சம் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்ரீரங்கம் கோயில் நிலத்தை இவர் அபகரித்து இருந்தால் அதற்குரிய பலனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். சட்டநாதருக்கோ திருப்பதிக்கோ போனால் சாமி அதையும் வாங்கிப்பார். அவர் குபேரன்ட்ட வச்சுக்கிட்டு வர்ற டொனேஷன் எல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லிப்பார். ஆனால் நீங்கள் செய்ததற்குரிய பலனை அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.